வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நீங்கள் 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா யாராக வேணாலும் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து இது படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறமா இதில் முக்கியமாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க, இது முடித்ததுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா என்னென்ன ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா அடிப்படையான விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்கள் ஈஸியாக பார்த்து பயன்பெற முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொன்னோடனே நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குது அப்படின்னா, அது பைக்கு, காரு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதெல்லாம் உருவாக்குறத பற்றி சொல்லித்தர ஒரு படிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இது மட்டுமே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இது ஒரு பார்ட்டு தான். ஆனால் இதை தாண்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெனரலாக மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் படிப்பீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த ஆட்டோமொபைல்ஸ் பற்றி படிக்கிறது. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆட்டோமொபைல் பற்றி தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல்ஸ் பற்றியும் படிப்பீங்க. ஆனால் அதை தாண்டி ஜெனரலாக மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றின அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். நிறைய விதமான காம்பனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸை இன்டர்கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சிஸ்டமை நம்ம உருவாக்குறோம். எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு அவுட்புட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் ரியல் டைமில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஒரு டிசைடான அவுட்கம், நமக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு அவுட்புட்டை கொண்டு வரணும் ஒரு சிஸ்டம்லேருந்து அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேரியஸ் காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம். ஸோ இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மோட்டராக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், இல்லைனா ப்ளம்பிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம். எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அவுட்புட் தேவை. அதாவது அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய அவுட்புட், அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டில் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம டிசைன் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு விண்டு மில் எடுத்துப்போம். இப்போ விண்டு மில்லில் இருக்கக்கூடிய டர்பைன்ஸ் காற்றுனால சுற்றுது. ஸோ அங்கே ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது உருவாகுது. அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி நம்மளுக்கு ரியல் வேர்ல்டில் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு நிறைய இடங்களில் ஒவ்வொரு விதமான யூசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ உங்களுக்கு மெக்கானிக்கல் சிஸ்டம் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், மோட்டர், இது மாதிரிலேருந்து கார்ஸு, பைக்ஸு, அதுக்கப்புறமா பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் லைக் ஏரோப்ளைன், ராக்கெட், இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் தான். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதை அனாலிசிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது எல்லாமே நம்ம சும்மா சிம்பிளாக பண்ணிட முடியாது. இதுக்கு நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரையில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இது ரொம்பவே டாமினேட் பண்ணும். நீங்கள் +1 +2ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் இதனுடைய எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years, 4 வருஷம் நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். இதுவே நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்க வேண்டாம், டேரெக்டாக செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி மொத்தமாக 3 years படிக்கணும்.
இதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக +1 +2ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் இருக்கக்கூடிய குரூப்பில் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் மூலமாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முக்கியமாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். இதில் உங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக தியரி மட்டுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இதை தாண்டியும் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ப்ராடக்ட் டிசைன் சம்மந்தமான ஜாப் ரோல்ஸ்க்கு போகலாம். அதுக்கப்புறமா வந்து அனாலிசிஸ் சம்மந்தமான ரோல்ஸ், அதுக்கப்புறமா வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரியான ரோல்ஸ்க்கு உங்களால் போக முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் சில கம்பெனிஸை வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரைவேட் ஜாப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான அரசு துறைகளில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கான தேவை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். முக்கியமாக வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும், எஸ்ஏஐஎல் செயல்னு சொல்லுவாங்க அங்கே, அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து ரெகுலராக ஃப்ரெஷராகவே ஹையர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளேயும் போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றின அடிப்படையான தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா இசிஇ, ட்ரிபிள்இ இது பற்றின வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஏற்கனவே. இதுக்கப்புறமாவும் இது மாதிரி இது ரிலேட்டடாக மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வரும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இது போன்ற பல வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.